அவர் செருப்புல அவரே பூ தட்டி போட்டுக்கிட்டா பாருங்க. எவ்வளோ அந்த மனசு இருக்கே, மனசு சூப்பரான மனசுங்க. என்ன என்ன கூஸ் பம்ப்ஸு, என்ன கூஸ் பம்ப்ஸு. நீங்கள் வேற போங்க ஐயா. சீமான் பேசியே உணர்ச்சி எனக்கு வரல, விஜய் பேசி வந்துடுச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய்னு ஒருத்தர் இருக்கான். அவனு கேட்டான், மச்சான் தாவேக்காக ஓட்டு போடாடா. 18 வயசு ஆனால் ஓட்டு போடுவேன்டா அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்க விஜயும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா யாருப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேர்தல் சமயத்தில் ஏகப்பட்ட காமெடின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது கூட, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் என்று ஒருத்தர் கத்துனார். யாரா அவன் சொன்னவன் திரும்பி கூட பார்க்காம தலை தடிக்க ஓடி போனார் ஐயா விஜய். இவர் குற்றம் தான் பண்ணியிருக்காரு, 41 பேரை கொண்டிருக்கிறாரு, இன்னும் நீதிமன்றத்தில் பதில் வரல, சிபிஐன்னு ஓடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மலேசியா அனுப்பிச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஏதாவது பேசுவாரா? இல்லை தளபதி வாழ்க வெற்றி கொடி வாழ்க அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருப்பாரா? 2026 தேர்தலுக்காக தானே இந்த படம் ரிலீஸே பண்ணுறாங்க. நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமாங்கிறது கூட அடுத்த விட. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வளரும் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள். தம்பி வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஸ்டாலின் பாரதி, இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் தாவேகா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே பல முறை சொல்லிட்டிய ப்ரொமோஷனா? ஆமாம் ஐயா, அவர் என்ன சொன்னார், ஊதணும் அப்படின்னால நம்ம ஊதிட்டோம், அவ்வளோதான். ஏப்பா என்னப்பா நீ இப்படிலாம் கலாய்க்கிற தாவேகாவை? அங்கே ஏற்கனவே பாரு மிகப்பெரிய சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கலாய்க்கல, இப்போதான் நீங்கள் ப்ரொமோஷன் சொன்னீங்க, ப்ரொமோஷன் பண்ண யாராவது காசு தராமல். இப்போ ஐயா ஃபிலிக்ஸ்லாம் இருக்காரு, எப்படி துண்டு போட்டு உட்காந்துருக்காருன்னா அது எத்தனை போட்டி பேசுன்னு தெரியல அப்படின்ட்டு மக்கள் பேசுகிறாங்க. ஐயா டிஎஸ்எஸ் பண்ணி உட்காந்துருக்காரு, எத்தனை போட்டி பேசுன்னு மக்கள் தெரியல, எத்தனை போட்டி போயிருக்கோம் என்று மக்கள் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் என்ன பொட்டி வாங்கிட்டா ப்ரொமோஷன் பண்ணுறேன்? ஐயா விஜய் மேலே எனக்கு அளப்பரிய அன்பு இருக்கு. அப்போ எல்லாரும் பொட்டி வாங்கிட்டு தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா அப்படி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்ல, எனக்கு தெரியாது, என்னை வந்து கேட்கவே செய்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நம்ம அறிவாளின்னு நினச்சோமே, இவங்களுக்கு மட்டும் எப்படிப்பா தமிழ் தேசியம் என்ன திராவிடன் என்ன இரண்டும் இரு கண்கள்ன்றாரு, இவங்களுக்கு மட்டும் எப்படிப்பா புரிஞ்சுது? ஒருவேளை புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் கிடைச்சது போல் இவர் தாவேக்கா விஜய் பக்கத்தில் உட்காந்ததுனால ஞானம் கிடச்சிருச்சா என்று மக்கள்லாம் வந்து என்கிட்ட கேள்வி ஆரம்பித்தாங்க. இல்லைங்க, அது அணில் வந்து காதில் கத்திருக்கோம், உடனே கடவுள் என்கிட்ட வந்து பேசிட்டாரு என்று சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அப்படி ஞானம் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா அதிமுக காரங்களுக்கு தெரியுது திராவிடம்னா என்ன, திமுக காரங்களுக்கு தெரியுது திராவிடம்னா என்ன அப்படின்ட்டு. ஏங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கே தெரியுது இதுதாங்க தமிழ் தேசியம் அப்படின்னு. நாங்கள் ரெண்டுமே எங்களுக்கு சமம், நாங்கள் நடுவில் போகிறோம் அப்படின்ற நம்மளுக்கு தான் ஒன்றும் புரியல, அவங்களுக்கெல்லாம் புரியுது. யாருக்கு ஐயா ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு புரியுது, டிஎஸ்எஸ் மணிக்கு புரியுது, நம்மளுக்கு புரியல. என்ன சொல்கிறாங்க, திராவிடமா தமிழ் தேசியமா, ஐயோ என்ன அப்படின்ட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் சூப்பராக புரியுது. நாஞ்சி சம்பத்தை அருமையாக பேசியிருக்காரு, தமிழ் தேசிய பற்றி திராவிடரை பற்றி நிறைய பேசியிருக்காரு. தெரியுமா, யாரா கூட்டின்னு போங்கடா நானே வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு ஐயா விஜய். ஒரு படத்தில் வரும்போது யாரா இட்டுன்னு போங்கடா நானே கோவத்தில் இருக்கிற போட்ட போகிறேன் அப்படின்றது போல் இவன் வேற பூமர் பேசிக்கினே இருக்கிறான்டா அப்படின்னு இவர் பாட்டு அவரு உட்காந்து பேசிட்டு இருப்பாப்புல. நாட்டில் சம்பத்து த்ரிஷா கூட எப்போ நம்ம போகலாம், இவர் ஒரு பக்கம் எப்போ நம்ம டூயட் பாடலாம், அடுத்து எந்த படம் நடிக்கலாம், ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார், அந்த படத்தில் நடிப்போமா, இல்லை 250 கோடி சம்பளம் தரேன்னாங்களே அந்த படத்தில் நடிப்போமா என்று இவர் பாட்டு ஒரு பக்கம் உட்காந்து சிந்திச்சுட்டு இருப்பாப்புல. இவர் பாட்டு ஒரு பக்கம் வந்து ஞான சம்பத் பேசிட்டே இருப்பாப்புல. ஐயா விஜயனுடைய இது என்ன, இவங்களாம் பேசிட்டாங்களே கூப்பிட்டுருப்பார், என்னங்க அப்படின்னு. என்னங்க நான் பேசுகிறதே 3 நிமிஷம், என்ன மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குட்டி ஸ்டோரியாக சொல்லிட்டு போயிருந்தால, நீங்கள் பாட்டு 10 நிமிஷம் வந்து மாவரசிங்கன்னா என்ன பேசுகிறேன்னு தெரியாமலே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களாம் எப்படி கேட்குறது? என்ன மாதிரி ரத்தன சுருக்கமாக நான் பேசுகிறதே 3 நிமிஷம், அதுக்கு போய் மைக் ஆஃப் பண்ணுறீங்களேங்க, அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருங்களேன். கடைசியாக ஒரு 17 நிமிஷம் பேசியிருக்காரு, தெளிவாக பேசினார், பொறுமையாக பேசினார். பார்த்தியப்பா கடைசியாக பேசும்போது விஜய் பா சேகவாரா கூட பேசாத ஸ்பீச்சுங்க இது. இல்லை என்ன கூஸ் பம்ப்ஸு. நீங்கள் வேற போங்க ஐயா. சீமான் பேசியே உணர்ச்சி எனக்கு வரல, விஜய் பேசி வந்துடுச்சு. ஒவ்வொரு விஜயும் நாப்பில் எங்கள் வீட்டு கீழே கூட ஒருத்தவங்க விஜய்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள போய் கேட்குறேன் தாவேக்காக ஓட்டு போடுங்களா அப்படின்னா, ஐயோ அவங்களே நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய்னு ஒருத்தர் இருக்கான், அவனு கேட்டான், மச்சான் தாவேக்காக ஓட்டு போடாடா, 18 வயசு ஆனால் ஓட்டு போடுவேன்டா அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்க விஜயும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா யாருப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பேசுறது ஒரு லாஜிக்காக பேச வேண்டாமா? இப்போ சீமான் எடுத்துங்க, ஒவ்வொரு தமிழனும் தன்னை தமிழனாக உணர்ந்து ஓட்டு போடுவான் அப்படிங்கிறாரு. திமுக எடுங்க,
ஒவ்வொரு திராவிடர்களாக உணர்ந்து தங்களை ஓட்டு போடுவாங்க, பெரியாரின் பேரங்களாம் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவர் ஒவ்வொரு வீட்டில் இருக்க விஜயும் ஓட்டு போடுறாங்களா இல்லையா பாருங்க அப்படிங்கிறது. இல்லை என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? இப்போ திமுக எனக்கு தான் போட்டி, ஆனால் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதிமுக சொல்ல முடியும். ஊழல் சக்தி அதிமுக அவங்க அடிமைங்க, அவங்க அடிமை சக்தி. களத்தில் இல்லாதவங்களை எதிர்க்க முடியாது. நாங்கள் எல்லா காலத்துலேயும் நின்றுட்டோம். ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க தலைமை தான் சொல்கிறாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படிங்கிறாரு திரு அதிமுகவை. அவர் பாட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போட்டுக்கணுங்க. அவர் யார் பார்க்குறா? நம்மளை மாதிரி ஆளுங்க பார்க்குறாங்க, இல்லை இந்த அணில் குஞ்சுங்க பார்க்குறாங்க. அவர் பாட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு அவராக போயிடுவார். இந்த நாயகன் படத்தில் வரும்ல, பிறப்புலேருந்தே இப்படி தானா அப்படின்ற மாதிரி. நாயகன் படத்தில் இவர் பாட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்புல, பின்னாடி போடுறாங்க இவன் பிறப்புலேருந்தே எப்படி தானா, பிறவி பைத்தியமா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இவர் பாட்டு வந்து ஒன்று பேசிக்கிட்டே இருக்காப்புல, இவன் பாட்டு கீழே விசில் ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. தளபதியும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்துக்குப்பா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேர்தல் சமயத்தில் ஏகப்பட்ட காமெடின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து சிறந்த காமெடிகள்லாம் இருக்குது. ஆஸ்கார் அவார்டு கிடச்சா கூட வியப்பு இல்லை. உண்மையிலங்கய்யா, நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்க. பிரச்சாரத்துக்கு யார் வருவா விஜய் கூட? பிரச்சாரத்துக்கு யார் வருவா தெரியலையே. புஷி ஓடி வருவாப்புல பின்னாடி, ஓனர் போகிறான் வாடா போவோம் வாடா அப்படின்ட்டு வருவாப்புல. இந்த இப்போ போட்டாங்களே எல்லா நாய்களும் பிஸ்கெட் பாக்கெட்டை பார்த்துனே ஓடுற மாதிரி, அதை பாரு ஓனர் பிஸ்கெட் போடுறான் பாரு, வா போ அந்த மாதிரி எல்லாம் ஓடுவாங்க. இவரே முதல்ல பிரச்சாரத்துக்கு போகிறான்னு தெரியாது. இதில் இவர் கூட வேறு யார் வராங்கன்னு கேட்குறீங்க. முதல்ல அவர் வரட்டுங்க. இப்போ சேலத்தில் பேச போகிறாருப்பா, 13 என்னமோ டேட்டு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். எதுவுமே இவர் வாய் திறந்து பேச மாட்டார். ஓட்டு மட்டும் போடணும் அப்படின்னா மக்கள் போட்டுருவாங்களா? மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்குல்ல, செய்வாங்க. பார்ப்போம். இல்லை இப்படியே தான் அதிமுக எதிர்த்துட்டே இருப்பாரு. அப்படி அவரோட சாப்டர் 26 அப்புறம் முடிஞ்சு அவருடைய வேலை என்ன அப்படின்னா 26 வரைக்கும் தேர்தலில் நின்று ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கிட்டு குட்டையில் போட்ட மட்டை அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாப்புல. அதுதான் அவருடைய வேலை. அது முடிஞ்சோடனே அவர் யாருமே கண்டுக்க மாட்டார். நான் அந்த படம் தாவேக்கான்ற படத்தை வந்து நானே இயக்கி நானே நடித்தேன். இயக்குறது வேறு ஒருத்தவங்க இயக்குனாங்க, என்னையும் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. நான் நடித்தேன். அந்த படம் சக்ஸஸாக ஃப்ளாப்பா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு பாட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த படம் நடிக்க போயிடுவார். வேறு ஏதாவது படம் நடிக்க. இன்னொரு மீம்ஸ் வந்து பார்த்தியாப்பா? என்னையா, அந்த கொள்கை தலைவர்கள்லாம் பூ போட்டு அப்படியே பூவை தூக்கிட்டு வருவார். பார்த்தீங்கன்னா விஜயோட செருப்பில் வந்து பூ இருக்கு, அவரே எடுத்து தட்டிட்டு போடுவார். அப்போ ஒரு மீம்ஸ் போட்டேன் பாரு, யாருக்கிட்ட அந்த மனசு வரும் அப்படின்னா. அதாவது எம்எஸ் பாஸ்கர் கூட வந்து சொல்லியிருந்தார், நம்ம ஒருத்தவங்களை தூக்கியே பேசிகிட்டு இருப்போம் எப்போவுமே வாழ்நாளில். உலகத்தில் யார் பண்ணாத சாதனை, எல்லாரும் ஒவ்வொரு சாதனை பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாரும் தூக்கி வச்சு பேச முடியுமா? முடியாது. நான் கூட தான் என் கையில் சாப்பிடுவேன். என் சூளுக்கு குப்பை வந்துச்சுன்னா நான் தான் தொடச்சி போட முடியும். எனக்கு சாட்சி போனோன்னா நான் தான் போட முடியும். விஜயா போடுவார் வந்து என்னமோ அவரு செருப்பில் வந்து பூ அவரே தொடச்சி. பின்ன புஷியானதா கூப்பிட்டு செருப்பில் பூ வந்துச்சு தட்டி குடியா போனோம் என்ன சொல்ல முடியும்? இத்தனை பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம வேறு நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரிலாம் நடிக்கிறோம். நம்ம தான் எடுத்து போடணும், வேற யார் எடுத்து போடுவா? இல்லை அதுக்கே அப்படி போடுறாங்க. இந்த மனசு யாருக்கு? ஏங்க அவங்க தான் சொல்கிறேன்னே, நான் ரியாலிட்டி உலகத்திலே இல்லை. அவங்க இன்னும் விட்டா அவங்க எடுத்து சொன்னாங்க தெரியுமா? விஜய் ரொம்ப நாளாக குளிக்கலையாம், உடம்புலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சான். அவரு தண்ணி பிடிச்சி அவர் ஜெக்கில் தண்ணி எடுத்து அவர் உடம்புல அவரே சோப்பு தேய்ச்சி குளிச்சாராம். அவர் மனசு இருக்கே, அவர் மனசுங்க அப்படி. அவருக்கு அகில் ஒரே அழுக்காந்துதான். சோப்பு தேய்ச்சி அவரே அகில் தேய்ச்சி குளிச்சாராம், அவரே தண்ணி ஊற்றி குளிச்சுக்கிட்டாராம். அந்த மனசு இருக்கிய மனசு. ஐயோ, அவர் பேண்ட்டுக்கு பெல்ட்டு போடணுமா, அவர் பெல்ட் எடுத்து அவரே போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அந்த மனசு இருக்கிய மனசு என்ன மனசுங்க. ஐயா விஜய் அவர்கள், எனக்கு பல்லு வளர்க்கணும். ரொம்ப நாளாக நான் நிறைய பிரியாணிலாம் சாப்பிட்டேன். பல்லில் ஒரே அழுக்கா மாட்டேங்குது. பல்லு வளர்க்கணும்னு அவரே நினச்சி அவரே ஈன்னு பல்லு தைச்சிட்டாராங்க. அவர் இப்படி ஈன்னு காமிக்க வச்சு ஒரு ஆளை தேய்க்க விடலாங்க. அவர் மனசு இருக்கிய மனசு அப்படிப்பட்ட மனசுங்க. அவருக்கு 2 பாத்ரூம் வருதுன்னு அவரு எல்லாரும் அதையா பண்ணுவாங்க. அவன் வேலையை அவன் தான் பண்ணுவான். இவனுக்கு அதையா அவன் வேலையை அவனு பண்ணணும். அவர் செருப்புல அவரே பூ தட்டி போட்டுக்கிட்டா பாருங்க. எவ்வளோ அந்த மனசு இருக்கிய மனசு சூப்பரான மனசுங்க. அவருக்கு தலைவாரணும்னு தோணுச்சான், அவரே தலைவாரினாராம். அவர் மனசு இருக்கிய மனசு என்ன மனசு? என் தலை காஞ்சி போனால் நான் தான் வாரணும், என்னமோ இன்னொருத்தனா வந்து மூக்கு அரைச்சா நான் தான் சொல்லியேன். அவருக்கு மூக்கு அரைச்சிச்சான்.
அவரே மிக்ஸ் ஸ்டைல் எடுத்து போட்டுருந்தாங்க. என்ன மனசே அப்படின்னு வடிவேல் சொல்ல, என்ன மனசே அப்படின்னு போல, என்ன மனசு ஐயா விஜயனுடைய மனசுங்க, தங்கமான மனசு அப்படின்னு. உங்க சேனல்ல ஏதோ ஒன்று போட்டிருந்தியா? அப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி எதுவும் போட்டிருந்தியா? அது என்ன? ஆமாம், குட்டி ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க ஐயா. அதாவது ஒரு கதை இருக்குது. அமெரிக்காவில் பிரசிடென்ட் தேர்தல் வந்து நடைபெற இருக்குது. சரியான காலம் தெரியல. ஜான் எஃப் எட்வர்ட் அப்படிங்கிறவர் வந்து தேர்தலில் நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுது, இப்போ விஜய் எழுதுறாங்கல்ல, விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி ஊடகங்களும் எழுதுது, பேசுது. ஜான் எஃப் எட்வர்டு தான் அடுத்த ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு எழுதுது. எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்க, எழுதுறாங்க. ஜான் எஃப் எட்வர்ட் போகிற இடத்தெல்லாம் பின்னாடி போய் பண்ண முடியும். விஜய் போகிறாருல, தண்டமாக தான் பேசுனா கூட, கேவலமாக தான் பேசுனா கூட வீடியோ எடுத்து போடுறாங்களே, அந்த மாதிரி அவர் என்ன பேசினாலும் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சாங்களாம். உடனே மக்களே முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த முதலமைச்சர், அடுத்த ஜனாதிபதி ஜான் எஃப் எட்வர்டு தான் என்கிற அளவுக்கு அவர் மேலே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு இடத்துல அவர் பிரச்சாரம் ஒரு இடத்துல அமெரிக்காவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. மகிழுந்தில் வந்து வேகமாக போயிட்டுருக்காரு. திடீர்னு வந்து எதிர்பாராத விதமாக அவர் போயிட்டு இருக்க மகிழுந்து மேலே ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டுருது, விபத்து ஏற்பட்டுருது. ஒரு கட்சிக்கு ஒரு அடுத்த ஜனாதிபதி எப்படி போவாங்க, கூட பிஏ, செக்ரட்டரி, கட்சி தொண்டர்கள், முக்கியமான நபர்கள் பாதுகாப்பு தான் ஆமாம் இருப்பாங்கல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மகிழுந்தில் அவங்களாம் இருந்திருக்கிறாங்க, பிஏ, செக்ரட்டரி, கட்சி தொண்டர்கள் எல்லாம் இருந்துக்கிறாங்க. யாரையும் கண்டுக்காம டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. எனக்காக அங்கே மக்கள், நான் பிரச்சாரம்னு சொல்லியிருக்க இடத்துல எனக்காக மக்களும் என்னுடைய கட்சி தொண்டர்களை காத்திருக்காங்க, நான் டைமுக்கு அங்கே போனேன்னா என்னை ஊடகங்கள் தவறான வகையில் எழுதுடும் அப்படின்ட்டு இவங்க யாருமே கண்டுக்காமல் சைலண்ட்டாக வந்த வழியில் ஒரு டாக்ஸி மணிக்கு போயிட்டாப்புல, போய் பேசிட்டாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி செய்தி வெளிவருது, ஜான் எஃப் எட்வர்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ அவர் கூட பிஏ, செக்ரட்டரிலாம் இருந்துருக்கிறாங்க, யாருமே கண்டுக்காமல் அவர் குறித்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கும்பொழுது தாங்க கூட இருக்கவங்களே கண்டுக்கல, ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு போறாரு. நாளை பின்ன அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா அமெரிக்காவினுடைய மக்களை நல்லது கெட்டது அப்படின்னா எப்படி பாதுகாப்பாரு என்ற கேள்வியை வந்து எல்லா ஊடகங்களும் பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் தான் அடுத்த ஜனாதிபதி என்று இருந்த மக்கள் அனைவரும் அவர் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்களும் அவர் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டாப் கீரில் இருந்த வண்டி அப்படியே நியூட்ரல் போட்டு டப 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 டபான்னு இறங்கி வந்துச்சு. அவரை வேட்பாளராக நிறுத்தினாங்கல்ல ஜான் எஃப் எட்வர்டு, அவங்களும் அந்த கட்சியும் அதிர்ந்து போயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. அப்போ தேடும்பொழுது ஜான் எஃப் எட்வர்டோட அண்ணனோ தம்பியோ ஜான் எஃப் கென்னடி. அப்போ ஜான் எஃப் எட்வர்டுக்கு பதிலாக ஜான் எஃப் கென்னடியை வந்து நிறுத்துகிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஜனாதிபதியாக மாறுறாரு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தனி. அவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களை சொல்லும்பொழுதே நீங்கள் வந்து த ஆக்சிடென்டல் பிரசிடென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, விபத்தினால ஒரு ஜனாதிபதி ஆனார் அப்படின்னு. நம்ம இந்த இடத்துல இந்த கதையை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இந்த வரலாறு விபத்து நடந்தப்ப தான் கூட இருந்த பிஏ, செக்ரட்டரி, கட்சி தொண்டர்கள், மக்கள் யாரையும் மதிக்காமல் பிரச்சாரத்துக்கு போனார் பார்த்தீங்களா. இதுலேயே ஐயா நம்ம விஜய் அவர்களை பாயிண்ட்டை நோட்டீஸ் பண்ணணும். உள்ளே வராதே அப்படின்னு கரூர் சொல்கிறாங்க, அதையும் மீறி ஒரிஜினல் சொல்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக உள்ளே வந்தார் ஐயா விஜய் அவர்கள். உள்ளே வந்தால் நெரிசல் ஏற்படும் தெரியும், அதையும் மீறி உள்ளே வந்தார். எல்லாம் வாங்கி விடுறாங்க, செத்து போகிறாங்க, அதனால் நம்ம கவனத்தை ஈர்க்க செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்லாம் தெரியாமல் ஐயோ என் மேலே செருப்பு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க, கட்சிக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க என்று தலைதறிக்க பிரச்சாரத்தை நிறுத்திட்டு ஓடினா இருப்பாருங்க. அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது கூட, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் என்று ஒருத்தர் கத்துனார். யாரா அவன் சொன்னவன் என்று திரும்பி கூட பார்க்காம தலை தடிக்க ஓடி போனார் ஐயா விஜய் அவர்கள். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அது சும்மா கிடையாது. இந்த ஏர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃப்ளைட் அங்கேருந்து டேக்அப் ஆகும். உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நம்ம ரோட்டில் எப்படி போக்குவரத்து நெரிசல் நடக்குதோ அதுமாதிரி வானத்துலேயும் இருக்கும். இந்த ஃப்ளைட்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது தான் இந்த ஃப்ளைட்டை அடுத்து கடத்த முடியும், ஏற்ற முடியும் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் ரூட்லாம் கிளியர் பண்ணி இத்தனை மணிக்கு ஐயா விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துடணும், இன்னும் பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல என்று இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து ஐயா விஜய் அவர்கள் நேரத்தோடு செல்ல வச்சது யார், ஐயா விஜய் அவர்கள் பின்னாடி ஒர்க் பண்ணது யார், இவ்வளோ சந்தேகங்கள் நமக்கு வருது. இதையும் தாண்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா விஜய் அவர்கள் தான் கட்சி தொண்டர்கள் 41 பேர் இறந்ததை கொஞ்சம் கூட இன்னைக்கு அளவுக்கு கூட அதை பதில் சொல்லலை, வெளியில் பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. அப்படி இருக்கிற இவர் நாலு பின்ன மக்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எதாவது பேசுவாரா, இல்லை தளபதி வாழ்க வெற்றி கொடி வாழ்க அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு உக்காந்துருப்பாரா? இதுக்கெல்லாம் தாவேகாவினுடைய தொண்டருக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒருவர் ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் எடுத்துங்களேன், ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வெளிநாட்டில் போட மாட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் குற்றம் தான் பண்ணியிருக்காரு, 41 பேரை கொண்டிருக்கிறாரு,
இன்னும் நீதிமன்றத்தில் பதில் வரல, சிபிஐன்னு ஓடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மலேசியா அனுப்பிச்சாங்க என்ற கேள்வி பொதுமக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தாவேகா தொண்டர்களால் பதில் சொல்ல முடியுமா? ஐயா விஜய் அவர்கள் சொல்லுவாரா? அவர் குற்றவாளியே இல்லைங்கிறாங்களே. அந்த குழப்பம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இதுவே ஒரு சாமானியன் அந்த இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கான சட்ட நடைமுறை என்ன? இந்த இடத்துல ஐயா விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அதற்கான சட்ட நடைமுறைகள் என்ன? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம மக்கள் தான் பகுத்தாய்ஞ்சு ஓட்டு போடணும். இல்லைப்பா, இப்போ நீ இவ்வளோ தூரம் பேசுகிறல்ல, இப்போ ஜனநாயக படம் இப்போ ரீஎடிட் போயிருக்கான், திரும்ப February 20 ரிலீஸ் பண்ண போகிறாதான் ஒரு பேச்சு அடிபடுது. இப்படி உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா எப்படி? அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் ரிலீஸ் பண்ணால் பண்ணட்டும், பண்ணாட்டி போட்டான், அது நம்ம தேவையே இல்லை. இல்லைப்பா, 2026 தேர்தலுக்காக தானே இந்த படம் ரிலீஸே பண்ணுறாங்க. நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமாங்கிறது கூட அடுத்த விடயம் இருக்குது. அவ்வளோ விடயங்கள் இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரனா ரசிகனா? கட்சிக்காரங்க ரசிகர்கள் 2 பேருக்கும் பிரச்சனை. ஏன்னா இருக்கிற மாட்டு சேலை, வட்ட சேலை, நிர்வாகி, பணக்காரங்க எல்லாம் விஜய் படத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு டிக்கெட்டும் 9,000 ரூபாய், 8,000 ரூபாய், 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு நாள் 150 ரூபா, 200 ரூபா சம்பளம் ஆகக்கூடிய தினக்கூலி மக்கள்லாம் எப்படி இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்போ ஊழல்வாதி யார் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்களாம் பதில் சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தம்பி, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா.